Shri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Mathematics. Welcome back students. Today we are going to learn chapter 8 comparing quantities. First we discuss about what is mean by ratio. To compare two quantities the units must be the same. We denote the ratio using simple this one. This means is 2. Okay. Ratio simple எப்படி read பண்ணா is 2. Listen. ஸோ ஒரு டூ குவான்டிட்டிஸை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த குவான்டிட்டிஸ் அந்த யூனிட்ஸ் எப்படி இருக்கணும்னா சேமாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அந்த டூ குவான்டிட்டிஸை நம்ம கம்பேர் பண்ண முடியும். அதான் என்னது ரேஷியோ. ரேஷியோட சிம்பிள் என்னது இஸ் டூ. எக்ஸாம்பிள் வி ரைட் த ரேஷியோ ஆஃப் த ஹைட்டஸ். ஸோ ஹைட்டை நம்ம வந்து பாருங்கள் டு கம்பேர் டூ குவான்டிட்டிஸ். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கணும் ஹைட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். ஓகே. ஸோ ஹீனாஸ் ஹைட் இஸ் டு அமீர்ஸ் ஹைட். ஸோ ரெண்டு பேருமே ஹைட்டை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி சேம் குவான்டிட்டி இருந்தால் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். தட் மீன்ஸ் ஹைட்டுக்கு என்ன யூனிட்ஸ் வரும் சென்டிமீட்டர். ஓகே. இப்போ ஒருத்தரோட ஹைட்டுனா நம்ம எதில் ரெஃபர் பண்ணியிருப்போம் அப்படின்னா எதில் டினோட் பண்ணியிருப்போம் சென்டிமீட்டர். ஓகே. ஸோ யூனிட்ஸ் மஸ்ட் பி சேமாக இருக்கணும் ரேஷியோவில். ஸோ 150 ஃபார் ஹீனாஸ் ஹைட் அண்ட் 75 இஸ் அமீர்ஸ் ஹைட். ஓகே. ஸோ 75. ஸோ 150 is to 75. ஓகே. இது வந்து ஹீனாவுடைய ஹைட், அமீர் ஹைட் வந்து என்னது 75. ஸோ இதை ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதணும் அப்படின்னா 150 டிவைடட் பை 75. நம்ம சம்மில் போகும்போது பார்க்கலாம். 150 டிவைடட் பை 75. ஓகே. ஸோ the first one வந்து ஹீனாவோடது, the second is the number அமீர்ஸ் ஹைட். ஓகே. ஸோ இதை எப்படி எழுதலாம் இன்னும் நம்ம ரெடியூஸ்டு ஃபார்மில் கொண்டு வரலாம். ஓகே. ஸோ தட் மீன்ஸ் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் எழுதி தான் உங்களுக்கு கேன்சல் பண்ண முடியும்னா நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ 175 is 75. 75 2s are 150. So in the numerator you have 2, denominator you have 1. So first இது என்னது 150க்கு 2 தான் வரும். ஸோ 2 is to 1. ஓகே. டேரெக்டாக கூட நீங்கள் 175 is 75. 75 டேபிள் 150 வரும். ஸோ 2 75 is 150. ஸோ the ratio is 2 is to 1. ஸோ இதுதான் என்னது ரேஷியோ. ஓகே. Go to the example 1. Find the ratio of 3 km to 300 meter. நான் இப்போ தான் சொன்னேன் அந்த டூ குவான்டிட்டிஸோடைய யூனிட்ஸ் எப்படி இருக்கணும் சேம். பட் ஹியர் மீட்டர், இங்கே வந்து கிலோமீட்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. ஒரு இந்த யூனிட்டை ஸோ கிலோமீட்டரை மீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை மீட்டராக கிலோமீட்டர், ஏதாவது ஒரு சேம் யூனிட் வர மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும். ஓகே. ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் போத் த டிஸ்டன்ஸ் டு த சேம் யூனிட். இந்த மீட்டருங்கிறது எதை டினோட் பண்ண டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ கிலோமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றுறோம். we know about that. we know clearly 1 kilometer equal to 1000 meter. ஸோ 3 கிலோமீட்டருங்கிறது என்ன வரும் ஆன்சர் 3000 மீட்டர். ஓகே. 1 kilometer equal to 1000 meter. 3 kilometer equal to 3000 meter. ஸோ இப்போ பாருங்கள் யூனிட் இங்கே மீட்டருக்கு, த செகண்ட் ஆல்சோ மீட்டர். ஓகே. ஸோ டூ குவான்டிட்டிஸுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் யூனிட்டில் இருக்கணும். சேம் யூனிட்டில் இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ ரேஷியோ ஆஃப் 3 கிலோமீட்டர் இஸ் டு 300 மீட்டர். ஸோ 3 கிலோமீட்டரை நம்ம எப்படி எடுத்திருக்கோம் 3000 மீட்டர். ஓகே. வி ஃபைண்ட் அவுட் நவ் 3 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 3000 மீட்டர். ஸோ இப்போ புரியுதாங்க 3000 மீட்டர் இஸ் டு 300 மீட்டர். ஸோ சேம் குவான்டிட்டிஸ் இருக்குது. அப்புறமா தான் நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ரேஷியோட இது ஃபார்மேட் என்னதுன்னா A is to B. ஓகே. தட் மீன்ஸ் A by B அப்படின்னு ஃப்ராக்ஷன் எழுதுறது தான். ஸோ 3000. ஓகே. 3 கிலோமீட்டருங்கிறது என்னது 3000 மீட்டர் இஸ் டு த செகண்ட் குவான்டிட்டி இஸ் 300 மீட்டர். ஸோ 300. ஓகே ஸ்டூடெண்ட். அண்ட் வி ரைட் த ரேஷியோ அண்ட் த 3000 இஸ் டு அங்கே எப்படி இருந்தது 3000 is to 300. அதை நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம் 3000 divided by 300. ஸோ 2020 கேன்சல். இந்த நியூமரேட்டர் யூ ஹாவ் 30, டினாமினேட்டர் யூ ஹாவ் 3. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 1 3 is 3 and 10 3 is 30. ஸோ 10 in the numerator, 1 in the denominator. ஸோ இதை ரேஷியோவில் எப்படி எழுதணும் this is the fraction form. ஓகே. ஸோ we write the ratio of 3 kilometer to 300 meter is equal to 10 is to 1. ஸோ இந்த ரேஷியோ எப்படி இருக்குது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா 10 is to 1ங்கிற இதில் இருக்குது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் we go to equivalent ratio. ஸோ ஈக்குவலன்ட் ரேஷியோனா என்னென்னு பாருங்கள். a ratio obtained by multiplying or dividing the numerator and the denominator of a given ratio by the same number is called an equivalent ratio. So this for example for equivalent ratio. So equivalent ratio example பார்த்ததுக்கப்புறமா அந்த இதை டெஃபினிஷனை
எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர் த ரேஷியோஸ் 18:24 அண்ட் 3:4 ஈக்குவலண்ட். ஸோ இந்த டூ ரேஷியோவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எ ரேஷியோ அப்டைன்டு பை மல்டிப்ளைங் ஆர் டிவைடிங் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் த கிவன் ரேஷியோ பை த சேம் நம்பர். ஸோ 18 டிவைடட் 18:24 அதை எப்படி ரைட் பண்ணுவோம், 18/24ன்னு. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணுவோம், 6 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். ஓகே, 6 3s are 18, 6 4s are 24. ஸோ then answer is 3/4. that means 3/4 எப்படி ரைட் பண்ணுவோம் ரேஷியோவில், 3:4. ஸோ அது வருதா. ஸோ இதுலேருந்து டிவைட் பண்ண இந்த ரேஷியோவும் இதுலேருந்து இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். என்னதால் நம்ம டிவைட் பண்ணோம், 6ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 6ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 6 are 24, 4 6 are 6 3s are 3 6 are 18, 4 6 are 24. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரேஷியோவும் இதை டிவைட் பண்ணும்போது இந்த ரேஷியோவும் கிடைக்கும். ஸோ எஸ், த ரேஷியோ 18:24 இஸ் ஈக்குவலன் டு த ரேஷியோ 3:4. ஸோ இதுக்கு ஈக்குவலன் தான் இந்த ரேஷியோ. ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். எ ரேஷியோ அப்டைன் பை மல்டிப்ளைங் ஆர் டிவைடிங் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் த கிவன் ரேஷியோ பை த சேம் நம்பர் இஸ் கால்ட் அன் ஈக்குவலன் ரேஷியோ. ஸோ ரேஷியோவை நீங்கள் டிவைட் பண்ணால் த செகண்ட் ரேஷியோ கிடைக்கணும், அந்த ரேஷியோவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அந்த கிவன் ரேஷியோ கிடைக்கணும். ஸோ இதை தான் என்னது equivalent ratio. Okay student, so we go to the next one. Example 2. Are the ratios 1:2 and 2:3 equivalent? இந்த two ratio equivalent அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, so to check this we need to know whether 1:2 எப்படி ரைட் பண்ணோம், 1/2 is equal to 2/3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 இதை பார்த்தோன்னே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 1:2 இதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க 18 6ஆல் டிவைட் பண்ணும்போது 3, 24 6ஆல் டிவைட் பண்ணும்போது 4 வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி பாருங்கள், இங்கே அதில் ஃபஸ்ட்டு டிவைட் பார்த்துருக்கோம், ஏன்னா பிக்கெஸ்ட் ரேஷியோவாக இருந்தது ஃபஸ்ட் ரேஷியோ. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், 1 × 2 2. ஓகே, அப்போ 2 2s என்ன வரணும், இங்கே எதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த ஆன்சர் தான் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2, அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் நம்பரால் தான் மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணணும், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரேஷியோவில் ஃபஸ்ட் ரேஷியோவில் இப்போ 1 இருக்குன்னா 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2ன்னு வந்திருக்கு. ஓகே, த செகண்ட் ரேஷியோ த ஃபஸ்ட் நம்பர் இஸ் 2 and here 2. ஸோ இதையும் 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணும், இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணுமோ அதால் தான் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 2s என்ன வரணும் 4, பட் ஹியர் 3 இருக்குது. அப்போது இதை பார்த்தாலே சொல்லிடலாம் திஸ் 2 ratios are not equivalent அப்படிங்கிறத. ஓகே, பட் ப்ரொசீஜரை எப்படி ரைட் பண்ணணும்னு பார்ப்போம். 1:2 எப்படி ரைட் பண்ணணும், 1/2 is equal to 2:3 எப்படி ரைட் பண்ணணும், 2/3. ஓகே, 2/3. ஸோ we have convert into like fraction. உங்களுக்கு தெரியும் like fraction என்னது, denominator சேமாக வர மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை ஃபைண்ட் அவுட் ஈக்குவலன்ட் ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யூ கன்வெர்ட் இன்டு லைக் ஃப்ராக்ஷன். ஸோ 1/2 அண்ட் 2/3 இஸ் யுவர் கிவன் ஃப்ராக்ஷன். ஸோ என்ன பண்ணணும், லைக் ஃப்ராக்ஷனை மாற்றினா இந்த டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை, அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, எல்சிஎம் ஆஃப் 2 and 3 is 6. தெரியும் தானே உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு 2, 3. ஸோ 1 2 is 2, 2 டேபிள் there is no 3. ஸோ அந்த 3 அப்படியே கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு வந்துடும். ஸோ 3 டேபிள் 1 3 is 3. ஸோ 3 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், 3 2s are 6. ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 and 3 equal to 6. The first fraction is 1/2. ஓகே, இங்கே 6 நம்ம டினாமினேட்டரில் ரைட் பண்ணோம். ஸோ 2 3s are 6. the சேம் நம்பரால் தான் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1 3 is 3. ஸோ the first fraction 1/2க்கு என்ன ஃப்ராக்ஷன் வந்திருக்கு, 3/6. ஓகே, and the second fraction is 2/3. ஸோ டினாமினேட்டரில் என்ன ரைட் பண்ணோம், 6. ஸோ 3 2s are 6, 2 2s are 4. ஸோ த செகண்ட் ஃப்ராக்ஷன் இஸ் 4/6. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகே, அது ரெண்டும் ஈக்குவலண்ட்டாக இருக்கா, இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கா, நோ. ஓகே, ஸோ கம்பேர் 3/6 4/6 ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டினாமினேட்டர் சேம், அப்போ நியூமரேட்டரை மட்டும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ 3 is less than the 4. ஓகே, 4 விட 3 வந்து என்னது, லெஸ்ஸர் நம்பர். ஸோ என்ன சைன் போடும், லெஸ் தேன் சைன். So which means the 3/6 ஓட fraction என்னது 1/2 is less than the 4/6 ஓட fraction என்னது given fraction 2/3. So therefore இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, நோ. ஓகே, ஈக்குவலண்ட்னா தெரியும் தானே, அந்த மாதிரி இருக்கணும். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல ஈக்குவலன்ட் ரேஷியோக்கு அது மாதிரி இருக்கணும். ஸோ த ரேஷியோ ஆஃப் 1:2 இஸ் நாட் ஈக்குவலன் டு த ரேஷியோ 2:3. ஓகே, 1/2ங்கிறது எப்படி ரைட் பண்ணும், 1:2, 2/3ங்க 2:3. ஸோ ratio of 1:2 is not equivalent to the ratio 2:3. ஸோ இந்த நம்ம இந்த சம்மை இவ்வளோ லென்த்தியாக
ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை விட இந்த ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வருது. அப்போ இந்த நம்பரே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 வரணும், பட் ஹியர் 3. ஸோ த ரேஷியோஸ் ஆர் நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு கூட ரைட் பண்ணலாம். ஓகே, and move to the third example. Following this the performance of a cricket team in the matches is played. ஓகே, ஸோ இங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிரிக்கெட் டீமோடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இயர் லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்குள்ள பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, வின்ஸ் அண்ட் லாஸஸ். ஸோ லாஸ்ட் இயரில் ஓகே முந்தின இயரில் எப்படி இருந்திருக்காங்க, 8 வின் பண்ணியிருக்காங்க, 2 வந்து லாஸ் ஆகிருக்கு. திஸ் இயரில் 4 வின்ஸ் அண்ட் 2 லாஸ். ஸோ நம்ம இதுக்கு ரேஷியோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு கம்பேர் பண்ணணும். ஓகே, இந்த 2 இயரோடைய கம்பேரிசன் இப்போ பார்த்தாலே தெரியுது, லாஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. வின் வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயரில் தான் 8 வின்ஸ் பண்ணியிருக்காங்க, 4 வந்து லாஸ் 4 வந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இயரில் அப்போ இதை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம். ஸோ லாஸ்ட் இயர் தான் த குட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கிரிக்கெட் டீம் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, ஸோ த சம் இஸ், so they ask the question, in which year was the record better? So அந்த 2 இயர்ஸில் ஓகே லாஸ்ட் இயர் திஸ் இயரில் ரெக்கார்டில் எது வந்து பெட்டர்னு கேட்டிருக்காங்க. how can you say so? ஸோ அதை எப்படி சொல்லுதாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சொல்யூஷன், லாஸ்ட் இயர் வின்ஸ் இஸ் டு லாஸஸ் அது தானே கொடுத்துருக்காங்க. 2 குவான்டிட்டிஸ் என்னதெல்லாம் வின்ஸும் லாஸஸும். ஸோ த ஃபஸ்ட் லாஸ்ட் இயரில் எப்படி இருந்திருக்காங்க, 8 வின்ஸ் அண்ட் 2 லாஸஸ். ஸோ 8:2. ஸோ இதை நம்ம 8:2 வந்து 8/2ன்னு போட்டு 2ஆல் கேன்சல் பண்ணி ஓகே 2 டேபிளில் 1 2 4 2s 8 அப்படியே 4/1 அப்படியே 4:1 அப்படின்னு ரைட் பண்ணுறதை விட டேரெக்டாகவே நம்ம பண்ணலாம். ஓகே, 1 2 அந்த 2 டேபிளால் இது பண்ண என்ன வரும் 4. ஸோ 4:1 இஸ் யோர் ஃபஸ்ட் ரேஷியோ. தட் மீன்ஸ் லாஸ்ட் இயரோடைய ரேஷியோ எப்படி இருக்குது, 4:1ன்னு இருக்குது. ஸோ திஸ் இயர் வின்ஸ் இஸ் டு லாஸஸ். இந்த இயரில் எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க, 4 மேட்சஸ் வின். ஓகே, 4 மேட்சஸ் வின் 2 லாஸ். ஸோ 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள், 1 2 2 2s 4. ஸோ 2:1. ஸோ கம்பேர் பண்ணுவோம், 4:1 இஸ் கிரேட்டர் தென் 2:1 அப்படி தானே. ஃபஸ்ட் இது ஃப்ராக்ஷன் அந்த ரேஷியோவில் ஃபஸ்ட் இதை பாருங்கள், 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. செகண்ட் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ 4 இஸ் கிரேட்டர் தென் 2. ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எப்படி எழுதணும் 4/1. 4:1 எப்படி எழுதணும் 4/1 இஸ் கிரேட்டர் தென் 2/1. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கும், யூ கம்பேர் த நியூமரேட்டர் வேல்யூ. ஸோ 4 இஸ் கிரேட்டர் தென் த 2. ஓகே, ஸோ எந்த ரேஷியோ வந்து எந்த 2 குவான்டிட்டிஸில் எந்த குவான்டிட்டிஸ் வந்து பெட்டராக இருக்குது, அந்த கிரிக்கெட் டீம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான். ஓகே, திஸ் ஒன் இஸ் த கிரேட்டஸ்ட் ரேஷியோ. ஸோ வி கேன் சே தட் த டீம் பெர்ஃபார்ம் பெட்டர் லாஸ்ட் இயர். ஸோ நம்ம கொஸ்டின்லேயே பார்த்தோன்னே சொல்லிடுவோம், அந்த வின்னிங் வந்து 8 மேட்சஸ் வந்து வின் பண்ணது லாஸ்ட் இயரில் தான். ஓகே, ஸோ தட் த டீம் பெர்ஃபார்ம் பெட்டர் லாஸ்ட் இயரில் தான் அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் பெர்ஃபார்ம் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஓகே, அண்ட் யூனிட்டரி மெத்தட், நீங்கள் இதெல்லாம் யூனிட்டரி மெத்தட்லாம் நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சிருப்பீங்க, 6th ஸ்டாண்டர்டில் கூட இதை லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஒரு பார்ப்போம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சொல்லுதேன். த மெத்தட் இன் விச் ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 யூனிட் அண்ட் தென் த வேல்யூ ஆஃப் ரெக்யூர்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இப்போ ஒரு 2 சாக்லேட்ஸோட ரேட் வந்து 10 rupees. ஓகே, அப்போது 5 சாக்லேட்ஸோட ரேட் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதை மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சாக்லேட்டோட ரேட் என்னன்னு தெரிஞ்சால் தான் 5 சாக்லேட்டோட ரேட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. தட் த மெத்தட் இஸ் த யூனிட்டரி மெத்தட். ஓகே, எக்ஸாம்பிள் பார்ப்போம். A map is given with a scale of 2 cm 1000 km. What is the actual distance between the 2 places in kilometers if the distance in the map is 2.5 cm? ஸோ இந்த மேப்பில் வந்துலாம் பார்த்துருப்பீங்க, அதோடைய ஸ்கேல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 2 சென்டிமீட்டருங்கிறது 1000 கிலோமீட்டருக்கு ஈக்குவல். ஓகே, 2 சென்டிமீட்டர் அந்த ஸ்கேல் வந்து எதுக்கு ஈக்குவல்னா 1000 கிலோமீட்டர். நம்ம கிராஃபில் கூட பார்த்துருப்போம், நிறைய பெரிய யூனிட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஒரு சென்டிமீட்டருங்கிறது இவ்வளோ யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்கேல் நோட் பண்ணுவோம்ல, அது மாதிரி மேப்பில் நோட் பண்ணியிருக்காங்க. 2 சென்டிமீட்டருங்கிறது எதுக்கு ஈக்குவல் 1000 கிலோமீட்டருக்கு ஈக்குவல். வி ஃபைண்ட் அவுட்
2.5 சென்டிமீட்டர் ஓகே 2.5 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிறது. ஸோ அப்போது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? யூனிட்டரி மெத்தட்னு என்ன சொன்னேன்? 1 சென்டிமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 2.5 சென்டிமீட்டருக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஸோ 1 சென்டிமீட்டருக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கன்னா இந்த 2ஆல் இதை டிவைட் பண்ணோன்னா 1 சென்டிமீட்டருக்குள்ள ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? 2.5 சென்டிமீட்டர் அதோட மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் த ஆன்சர். ஓகே ஸோ 2 மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட் 1 let distance equal to x கிலோமீட்டர். ஓகே that means 2 சென்டிமீட்டருக்கு 1000 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 2.5 சென்டிமீட்டருக்கு தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு? அந்த டிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் அந்த கிலோமீட்டர் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த கிலோமீட்டர் நமக்கு தெரியாதனால அதை என்ன பண்ணணும்? எக்ஸ்ங்கிற வேரியபிளை செலக்ட் பண்ணுறோம். ஓகே தென் ஸோ இங்கே வந்து ரேஷியோவில் என்ன சொன்னால் சேம் குவான்டிட்டிஸில் இருக்கணும். ஓகே ஸோ இப்போ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இங்கே சென்டிமீட்டர், இங்கே ஒரு சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே 1000 கிலோமீட்டர். நம்ம இன்னொரு கிலோமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்குள்ளே உள்ள கிலோமீட்டரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிலோமீட்டர்லாம் ஒரு சைடும் சென்டிமீட்டர்லாம் ஒரு சைடு. தட் மீன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் ஒரு சைடும் அந்த ஸ்கேல்ஸ் ஓகே ஸ்கேலோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு சைடும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஸோ 1000 it is given. ஓகே 1000ங்கிறது எதோட சென்டிமீட்டர்? 2 சென்டிமீட்டர். அதனால் இங்கே ஃபஸ்ட் ரேஷியோவில் 2ன்னு எழுதியிருக்கோம். ஓகே 1000 இந்த 2.5 கிலோமீட்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகே ஸோ இந்த சைடில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர். ஓகே அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது சென்டிமீட்டர். ஸோ சேம் குவான்டிட்டிஸ் இருக்கணும். ஓகே 1000 கிலோமீட்டர் இந்த எக்ஸ் கிலோமீட்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சேம் குவான்டிட்டிஸ் இருக்கணும். ஓகே சேம் குவான்டிட்டியை தான் கம்பேர் பண்ணுறதா ரேஷியோ. ஸோ இங்கே 2 சென்டிமீட்டர், இங்கே 2.5 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் சேம் குவான்டிட்டிஸ். ஓகே ஸோ 1000 is to எக்ஸுங்கிறத எப்படி ரைட் பண்ணுவோம்? 1000 by x equal to 2 is to 2.5 எப்படி ரைட் பண்ணும்? 2 by 2.5 ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணணும். ஓகே அண்ட் தென் கிராஸ் மல்டிப்ளை. ஓகே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1000 multiply 2.5. ஓகே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் அண்ட் திஸ் ஒன் ஓகே மல்டிப்ளை பண்ணி ரைட் சைடில் வச்சுக்கணும். ஸோ 1000 into 2.5 2 into x. ஓகே 2 into x. ஸோ 1000 into 2.5 ஆன்சர் என்னது? 2500. அது எப்படி? 2.5 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும்? ஃபஸ்ட் யூ லுக் அட் த ரிமூவ் த டெசிமல் பாயிண்ட் 25. ஓகே இதை ரிமூவ் பண்ண என்ன வரும்? 25. இங்கே எத்தனை ஹவு மெனி ஜீரோஸ்? 3 0. ஸோ 3 0 அதோட ஜாயின் பண்ணிடுங்க. இங்கே டெசிமல் பாயிண்ட் டெசிமல் பிளேஸஸ் ஒன்லி 1 டெசிமல் பிளேஸ். ஸோ ஒரு டிஜிட்க்கு பிஃபோரில் நம்ம டெசிமல் பாயிண்ட்டை வைப்போம். ஓகே ஸோ த நம்பர் இஸ் 2500. ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 2500. புரியுது தானே இது? ஸோ 2500 ஈக்குவல் டு 2 into x. 2 into xங்கிற மல்டிப்ளையில் இருக்குது. ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? டிவைடு. ஓகே ஸோ 2500 டிவைடட் பை 2. ஸோ த ஆன்சர் இஸ் 1250. ஓகே டிவைட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆன்சர் 1250. தட் மீன்ஸ் எக்ஸ். ஓகே ஸோ அந்த எக்ஸ் கிலோமீட்டர் தட் மீன்ஸ் 2.5 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1250 கிலோமீட்டர். ஓகே த ஆன்சர் a scale of 2.5 centimeter is equal to 1250 kilometer. Okay so அதோட ஆன்சர் என்னது? 2.5 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? 1250 கிலோமீட்டர். 2 சென்டிமீட்டருக்கு 1000 கிலோமீட்டர், 2.5 சென்டிமீட்டருக்கு 1250 கிலோமீட்டர். இங்கே இதிலே பார்த்துடலாம் 1 சென்டிமீட்டர்னால் அப்போ எவ்வளோ வரும்? இதில் பாதி எவ்வளவு? 500. ஓகே ஸோ 0.5 தானே இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே 1 சென்டிமீட்டர்லேருந்து பாதி தான் என்னது? 0.5. அப்படி தானே ஹாஃபை தான் எப்படின்னு ரைட் பண்ணுவோம் நம்ம 0.5ன்னு. ஸோ 1 சென்டிமீட்டருக்கு 500 அப்படின்னா 0.5க்கு இதோட பாதி என்னது? 250. ஓகே ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது 2.5. ஸோ 2.5னா என்ன மீனிங்? 2 + 0.5ன்னு அர்த்தம். ஸோ 2 சென்டிமீட்டருக்கு என்ன வந்திருக்கு? 1000 அண்ட் 0.5க்கு என்னது? 250. ஸோ 1000 + 250 1250. ஸோ இப்படி கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே அண்ட் த யூனிட்டரி மெத்தட். யூனிட்டரி மெத்தட் அந்த சம்க்கு செகண்ட் மெத்தட் வந்து 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1000 கிலோமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1000 2ஆல் டிவைட் பண்ணுது. ஸோ 1000 டிவைடட் பை 2. ஸோ இங்கே நம்ம 500ன்னு மல்டிப்ளை பண்ணி 2.5 அதோட மல்டிப்ளை பண்ணலாம். அது ஒரு மெத்தட். இப்படியும் பண்ணலாம். ஓகே தென் 2.5 சென்டிமீட்டர் இதை அப்படியே வச்சுக்கோம். 1 சென்டிமீட்டருக்கு வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்? டிவைட் தானே பண்ணும். ஒரு நிறைய யூனிட்ஸ் கொடுத்து ஒரு யூனிட் ஒரு குவான்டிட்டிக்கு எவ்வளோனா நம்ம டிவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. ஸோ 2.5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1000 டிவைடட் பை 2 இன்ட்டு 2.5. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1250. ஓகே ஸோ 2ஆல் இதை கேன்சல் பண்ணுங்கள் 500. ஓகே 500 இன்ட்டு
okay 500 into 2.5 25 5s first multiply பண்ணுங்க 25 5s என்ன வரும் 125 okay 125 இங்கே 20 இருக்கு ஸோ 20 ஜாயின் பண்ணும் இங்கே ஒரு டெசிமல் பிளேசஸ் இருக்குது அப்புறம் ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சோன்னா 1250 ஸோ இந்த சம்மை இப்படியும் ரைட் பண்ணலாம் 1000 டிவைடட் பை 2 ஆன்சர் என்ன வரும் 500 கிலோமீட்டர் ஸோ 2.5 சென்டிமீட்டருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த 500ஆல் 2.5 மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் த ஆன்சர் ஃபார் திஸ் ஓகே இந்த மாதிரி அப்படியே டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம் இல்லைனா இங்கேயே நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் சம்மில் உங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே எக்ஸாம்பிள் 5 6 bowls cost rupees 90 what would be the cost of 10 such bowls unitary method follow பண்ணணும் ஓகே 6 பவுலோடைய காஸ்ட் வந்து rupees 90 அப்போ 10 பவுலோடைய காஸ்ட் என்னன்னு கேட்காங்க அப்போ ஒரு பவுலோடைய காஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் 10 பவுலோடைய காஸ்ட் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகே ஸோ காஸ்ட் ஆஃப் 6 bowls equal to rupees 90 ஸோ காஸ்ட் ஆஃப் ஒன் பவுலுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் 6 பவுலுக்கு 90 அப்படின்னா ஒன் பவுலுக்கு எவ்வளோங்கும் போது என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் ஸோ 90 6ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும் ஆன்சர் 15 okay so we find out the cost of 10 bowls so therefore the cost of 10 bowls equal to rupees 15 into 10 so ஒரு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் டிவைட் பண்ணணும் நிறைய இதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே ஸோ ஒரு பவுலுக்கோட ஆன்சர் என்னது 15 அப்போது 10 பவுலுக்குன்னா என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ 15 into 10 150 so 10 பவுலோட காஸ்ட் 150 okay move to the next one example 6 the car that I own can go 150 km with 25 liters of petrol. How far can it go with 30 liters of petrol? So 25 liter of petrolக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அந்த கார் வந்து 150 கிலோமீட்டர் அப்போ 30 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் ஓகே எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை கவர் பண்ணியிருக்கோம் இல்லை எவ்வளோ தூரம் போகும் அந்த கார் அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின் ஸோ நம்ம 25 லிட்டருக்கு 150னா அப்போ 1 லிட்டருக்கு என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அண்ட் அந்த 30ஆல் அந்த 1 லிட்டருக்கு எவ்வளோ வந்திருக்கோ ஆன்சர் அதை 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் த ஆன்சர் ஓகே 25 liters ஆஃப் பெட்ரோல் ஈக்குவல் டு 150 கிலோமீட்டர் 1 liter ஆஃப் பெட்ரோல் த கார் வில் கோ 1 லிட்டருக்கு எவ்வளோ போகும் அந்த கார் வந்து 150 டிவைடட் பை 25 ஸோ நீங்கள் இங்கேயே ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 30ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே இல்லாட்டி இந்த ஆன்சர் அப்படியே வச்சுட்டு 30 மல்டிப்ளை பண்ணணும் ஓகே போத் ஆர் சேம் புரியுதா 150 25ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மை இதை மாதிரி ரைட் பண்ணலாம் இல்லைனா இங்கேயே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் 150 25ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 6 கிலோமீட்டர் ஸோ இந்த 6ஐயும் இந்த 30யும் மல்டிப்ளை பண்ணி கூட நீங்கள் ஆன்சரை ரைட் பண்ணலாம் ஓகே இல்லைனா இந்த இதை அப்படியே ஃப்ராக்ஷன் அப்படி வச்சுட்டு 30ஆல் மல்டிப்ளை பண்ணணும் therefore 30 kilometer of petrol it would go okay 30 liter of petrolக்கு அந்த கார் எவ்வளோ தூரம் போகணும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ 150 டிவைடட் பை 25 this for 1 liter of petrolக்கு எவ்வளோ போகுதுங்கிறத இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஓகே மல்டிப்ளை 30க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும் போது அதை மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 30 வருது ஓகே 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம் 5 5s are 25 5 6s are 30 and again the 5ஆல் இந்த 150 டிவைட் பண்ணோம் 30 ஸோ இந்த நியூமரேட்டர் யூ ஹாவ் 30 into 6 ஓகே டினாமினேட்டரில் கேன்சல் ஆகிட்டு ஸோ 30 into 6 எவ்வளோ 180 கிலோமீட்டர் உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா இங்கேயே நீங்கள் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகே 150 டிவைடட் பை 25 6 கிலோமீட்டர் ஸோ இது 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ 6 கிலோமீட்டர் அப்போ 30 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு என்ன பண்ணணும் 30ஆல் இந்த 6ஐ மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகே எக்ஸசைஸ் 8.1 find the ratio of the first 3 sum homework okay ஸோ இதை கன்வெர்ட் பண்ணணும் பாருங்கள் இதோடைய குவான்டிட்டிஸ் சேமாக இல்லை ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன இருக்கணும் அந்த குவான்டிட்டிஸ் சேமாக இருக்கணும் ஹியர் 30 days ஹியர் 36 hours ஓகே ஸோ இங்கே டேஸில் இருக்குது இதுங்க ஹவர்ஸில் இருக்குது அப்போது இந்த டேஸை ஹவர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அந்த ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட் யூ கன்வெர்ட் த ரேஷியோ ஓகே ஃபர்ஸ்ட் யூ கன்வெர்ட் த குவான்டிட்டி இந்த யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் யூ கன்வெர்ட் த யூனிட்ஸ் first you convert the units so 30 days நம்ம hours மாற்றணும் okay 30 days okay student 30 days hours மாற்றணும் okay so நம்ம one day equal to how many hours 24 hours so 30 days equal to
24 into 30. So the answer is 720 years. 720 hours. Okay. புரியுதா உங்களுக்கு? அந்த டேஸை வந்து ஹவர்ஸாக மாற்றிருக்கோம். ஒன் டேன்னா எவ்வளோ ஹவர்ஸ்? 24 ஹவர்ஸ். ஸோ 30 டேஸ்னால் எவ்வளோ ஹவர்ஸ்? 720 ஹவர்ஸ். அப்புறமா தான் நம்ம ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, சேம் யூனிட்ஸ் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 30 டேஸ்ங்கிறது இப்போ எப்படி ஆயிடுச்சு? 720 ஹவர்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 36 ஹவர்ஸ். ஓகே, இதுவும் ஹவர்ஸ் தான், இதுவும் ஹவர்ஸ் தான். சேமாக குவான்டிட்டிஸ் அந்த யூனிட்ஸ் இருந்தால் தான் நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போது 36 டேபிளால் ஃபைண்ட் அவுட் 36 1 is 36 36 into 20. ஓகே, ஸோ 36 2s are எவ்வளோன்னு பாருங்கள். 36 2s are என்னது? 72. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போ 20. ஓகே, இதை டிவைட் பண்ணியிருக்கோம். 36 1s are 36, 36 20s are 720. ஸோ the required ratio is 20:1. ஓகே, 36 டேபிளால் இதை கேன்சல் பண்ணியிருக்கனால இது வந்திருக்கு 20:1. ஸோ the ratio 20:1. The third sum, the second sum is a homework. The population of Rajasthan is equal to 570 lakhs. Okay, ராஜஸ்தானோடைய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னா 570 lakhs. ஓகே, ஸோ த பாப்புலேஷன் ஆஃப் யூபின்னு என்னென்னு தெரியும் தானே? உத்தரப்பிரதேஷ். ஓகே, உத்தரப்பிரதேஷோடைய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னா 1660 lakhs. ஏரியா ஆஃப் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் இப்படி இருக்குன்னா அதோடைய இதுதான் அதோடைய பிளேஸ்னால் அதோடைய ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா 2 lakhs per kilometer square. ஓகே, 2 lakhs kilometer square. அப்போது ஒரு அதோட டோட்டல் ஏரியா. ஓகே, ராஜஸ்தானோடைய டோட்டல் ஏரியா என்ன இருக்குது? 3 lakhs kilometer square. ஓகே, ஏரியா ஆஃப் ராஜஸ்தான் ஈக்குவல் டு 3 lakhs kilometer square. ஏரியா ஆஃப் யூபி ஈக்குவல் டு 2 lakhs kilometer square. ஓகே, and question is how many people are there per kilometer square in both these states? And second question, which state is less populated? So population ராஜஸ்தானில் 570 இருக்காங்க lakhs. ஓகே, யூபியில் 1660 lakhs இருக்காங்க. ஸோ அதோடைய ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ராஜஸ்தானோடைய அந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னா 3 lakhs kilometer square. யூபியோடைய ஏரியா எப்படி இருக்குன்னா 2 lakhs kilometer square. ஸோ இங்கே 2 குவான்டிட்டிஸ் இருக்குது. 570 பாப்புலேஷன் இருக்குது அண்ட் ஏரியாவும் இருக்குது. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்னது அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு. ஓகே, பெர் கிலோமீட்டர் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ பீப்புள் அங்கே வந்து அந்த 2 ஸ்டேட்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 2 ஸ்டேட்டை நம்ம கம்பேர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அந்த ஆன்சரில் எது வந்து லெஸ் பாப்புலேஷனாக இருக்காங்க, அந்த 2 ஸ்டேட்டில் எவ்வளோ அந்த 2 ஸ்டேட்டில் லெஸ் பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட் எது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Student solution, the population of Rajasthan equal to 570 lakhs. Population of UP equal to 1660 lakhs. Area of Rajasthan 3 lakh kilometer square. Area of UP equal to 2 lakh kilometer square. Okay, we find out the first question is what? The number of people per kilometer square of Rajasthan, number of people per kilometer square of UP. Okay, area நாலே இந்த ஸ்கொயர்ஸ் வரும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் பெர் கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ராஜஸ்தானுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்க? 570 lakhs டிவைடட் பை அதோட ஏரியா எவ்வளவு? ராஜஸ்தானுக்கு 3 lakh kilometer square. ஸோ 570 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன ஒரு ஆன்சர்? 190. ஓகே, 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 1 3 is 3, ரிமைண்டர் 2 7, 9 3s are 27. இங்கே 0 இருக்குது. ஸோ அந்த 0வை நம்ம கோஷனில் சேர்ப்போம். ஸோ 190. ஸோ 570 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வருது? 190. இதை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? பெர் கிலோமீட்டர் ஸ்கொயர். தட் மீன்ஸ் 1 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு. ஓகே, இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க? ஏரியா வந்து 3 lakh kilometer square. ஸோ 1 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு அந்த ராஜஸ்தானில் எப்படி இருக்காங்கன்னா 190 people இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம அதே மாதிரி தான் யூபிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் பீப்புள் பெர் கிலோமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் யூபி. யூபியில் 1 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ பீப்புள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, 1660 lakhs. ஓகே, நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளவு? 1660 lakhs divided by the area of UP equal to 2 lakh kilometer square. So 2 lakh kilometer square. இதுதான் அது டோட்டல் ஏரியா. ஓகே, ஸோ இதால் டிவைட் பண்ணோம். ஸோ 2 8s are 16, 2 3s are 6 and 0. ஓகே, ஸோ 830 per kilometer square. ஸோ 1 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ பீப்புள் இருக்காங்க யூபியில்? 830 people இருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் த செகண்ட் கொஸ்டின், இந்த 2 ஸ்டேட்டில் யார் வந்து ரொம்ப லெஸ் பாப்புலேட்டராக இருக்காங்க? கம்பேர் பண்ணுங்கள். 190, இங்கே 830. ஸோ யார் லெஸ்ஸாக இருக்கா? ராஜஸ்தான். ஓகே, ராஜஸ்தான் பாப்புலேஷன் தான்
கம்பேர் தென் யூபி அவங்க தான் லெஸ் பாப்புலேஷனாக இருக்காங்க. ஸோ சின்ஸ் இன் ராஜஸ்தான் த நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் ஈக்குவல் டு 190 பெர் கிலோமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ பாப்புலேஷன் தான் இருக்காங்க, எவ்வளோ பீப்புள் தான் இருக்காங்கன்னா 190. யூபியில் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்கன்னா 830 பெர் கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகே, யூபியில் வந்து 830 இருக்காங்க ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் ராஜஸ்தான் இஸ் த லெஸ் பாப்புலேஷன். ஓகே, ஸோ 190 per kilometer is less than the 830 per kilometer. Therefore, the answer is Rajasthan is a less populated state. Okay, answer is Rajasthan is less populated state. Dear students, today's homework page number 157. Okay, 157 exercise 8.1. The first sum A, B, C. So 5 rupees pies இங்கே என்ன இருக்குது 50 pies இருக்குது. ஓகே, 5 rupees convert into pies and then you find out the ratio. Okay, here 15 kilogram to 210 gram. So 15 kilogram gram convert பண்ணிட்டு you find out the ratio. And here 9 meter இருக்குது, அதை வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். The second sum is a unitary method. ஓகே, யூனிட்டரி மெத்தடை ஃபாலோ பண்ணி செகண்ட் சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ.